அதிகபட்சமாக 92% அளவுக்கான இந்தியாவின் நிலப்பரப்பு மேகங்களால் சூழப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்று இரு பருவ காலங்கள் உள்ளன. இதில் வடகிழக்கு பருவமழையின் போதுதான் அதிகப்படியான மழைப்பொழிவை ஏற்படுத்துவது வழக்கம். ஆனால் சமீப காலங்களாக தென்மேற்கு பருவமழையும் அதிகப்படியான மழைப்பொழிவை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பெய்து வருகிறது. இதனால் வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கும் சூழல் இருந்து வருகிறது. குறிப்பாக மத்திய மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருந்து வருகிறது. இந்நிலையில் இஸ்ரோ என்று அழைக்கப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இன்சாட் செயற்கைக்கோள் மூலம் கிடைத்த சமீபத்திய வானிலை படங்களை வெளியிட்டுள்ளது. அந்த படங்களின்படி இந்தியாவின் பெரும் பகுதி அடர்ந்த பருவமழை மேகங்களால் மூடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்தியாவின் நிலப்பரப்பில் 88 முதல் 92% வரை மேகங்களால் சூழப்பட்டுள்ளது. இது கடந்த வாரத்தில் பதிவான 95% உச்சகட்ட மேகமூட்டத்தை விட சற்று குறைவு என்றாலும் நாடு முழுவதும் பருவமழை தீவிரமாகவே உள்ளது என்பதையே இது காட்டுகிறது. இஸ்ரோவின் இன்சாட் 3DR மற்றும் இன்சாட் 3DS ஆகிய மேம்பட்ட வானிலை செயற்கைக்கோள்கள் இன்ஃப்ராரெட் மற்றும் வெப்ப கதிர்வீச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மேகமூட்டங்களை துல்லியமாக கண்காணித்து வருகின்றன. மேகங்களின் உச்சி பகுதி எவ்வளவு குளிராக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அங்கு பலத்த மழைக்கான வாய்ப்பு உள்ளது. ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மேகங்களின் உச்சி வெப்பநிலை மிகவும் குறைவாக பதிவாகி இருப்பதால் அங்கு தீவிரமான இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மற்றும் கிழக்கு இந்தியா, ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை தொடரவும் வாய்ப்புள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பின்படி தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவின் சில உட்பகுதிகளில் வழக்கம் போல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.